பக்தி நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்நோக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எப்படி இருக்கும் இந்த புது வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டு நமக்கு எப்படி இருக்கும்னு நிறைய பேர் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் இந்த ஒரு பெரிய ஒரு பதிவே. இதற்காக உங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாகவே நான் இப்ப சொல்லப் போறேன். உங்களுடைய அதாவது இப்ப கிரகம் கோச்சாரம் என்றால் என்ன முதல்ல தெரிஞ்சுங்க. கோச்சாரம்னா இப்ப உதாரணமாக வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுக்காரங்களுக்கும் ரிஷப ராசியா இருக்கலாம், 50 வயசுக்காரங்க ரிஷப ராசியா இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 80 வயசுக்காரங்களுக்கும் ரிஷப ராசி. இப்ப இந்த குரு பலம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப ரிஷபத்துக்கு 2ல குரு வரப்போறாரு இந்த 2025ல. அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து குரு பலம் வந்துருச்சுனால கல்யாணம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜென்ரலா சொல்லுவாங்க. இது பொதுவானது. அதனால 80 வயசுக்காரங்க கல்யாணம் ஆகுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. புரியுதுங்களா? அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொது பலன்கள். இதுலயே உங்களுக்கு ஒரு 60 to 70% மேட்ச் ஆயிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கணும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம பார்க்கும்பொழுது அல்லது லக்னங்கள் மாறும், நட்சத்திரங்கள் மாறும். இப்ப வந்து ரிஷப ராசியிலே ஒரு நட்சத்திரம் உள்ளவங்களா அதுல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை இருக்காங்க, மிருகசீர்ஷம் இருக்காங்க, ரோகிணி நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. சோ அப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் நிச்சயமாக இருக்கும். சோ அதனால வெறும் இந்த பொது பலன்கள் மட்டும் நம்ம வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். மீதி எல்லாமே அக்யூரேட்டா பார்க்கணும். நமக்கு இந்த வருஷம் வீடு கட்டுவோமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள், நமக்கு இந்த வருஷம் குழந்தை பிறக்குமா, இது மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல இப்ப குழந்தை ஸ்தானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கக்கூடிய நேரமா அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியுங்க. சோ என்ன விஷயம் எதற்காக இந்த இன்ட்ரடக்ஷன்னா, இந்த கோச்சாரம் என்றாலே வந்து சந்திரனை வைத்து இந்த ராசியை வைத்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். சோ இப்ப வந்து இந்த வருஷங்கள் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே வந்து ஒரு வருஷத்துல சனி பயிற்சி ஆவாங்க, அப்புறம் வந்து குரு பயிற்சி ஆவாங்க, இது மட்டும் இருக்கும். அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆக மாட்டாங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இந்த 2025ல ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா பிளானட்டுமே மாறுதுங்க. அதாவது மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா சனி வந்து அதாவது டேட் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 28ஆம் நாள் 2025 அன்று வந்து சனி வந்து எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னா கும்பராசியில இருக்கிறவரு மீனராசிக்கு போறாரு. சோ அதே மாதிரி குரு பகவான் எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்துல இது வரைக்கும் இருந்த ஜென்ம குருவாக சஞ்சரித்திருந்தார் இல்லையா, அவர் வந்து மிதுனத்துக்கு போறாரு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 14ஆவது நாள், அதாவது குரு பயிற்சி வருது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கு இல்லையா, அதுவும் மே மாசம் கரெக்டா பாத்தீங்கன்னா 20ஆவது நாள், அதாவது மீனத்துல இருந்து பேக்வர்டு. எப்பவுமே ராகு கேதுக்கள்னாலே ஆன்டி கிளாக் வைஸ் தான் சுத்துவாங்க. சோ மீனத்துல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய ராசியான கும்பராசிக்கு போறாங்க. சோ இதெல்லாம் வைத்துதான் நம்ம வந்து ஒரு பொது பலன்களை இந்த வருஷம் எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம டீட்டெயிலா பாக்கலாங்க. சரிங்க. முதல் ராசி இப்ப மேஷ ராசி, ரிஷப ராசி அப்படின்ற 12 ராசிகள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்ற விஷயத்தை தாங்க. சரிங்க. ரிஷப ராசி இருக்கு இல்லையா, ரிஷப ராசியில சுக்கிர பகவான் தான் அவங்களுடைய வீட்டு அதிபதினு சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து இந்த 2025ல பிறந்திருக்கு இல்லையா, இப்ப சுக்கிரன் வந்து சனியுடன் சேர்ந்து இருக்காங்க. இப்ப அதாவது 2025 ஜனவரி 1ல ஒரு விஷயம். சரி, இந்த இடங்கள் அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, எங்க எங்க இருக்கு மற்ற கிரகங்கள் அப்படின்னா சூரிய பகவான் எங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்காங்க. சோ இது மட்டுமா அப்படின்போது முக்கியமான பெரிய கிரகங்கள் சொன்னோம் இல்லையா, சனி பகவான் வந்து இப்ப கும்பத்துலதான் இருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எங்க இருக்காரு ஸ்டார்டிங் போது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த குரு பகவான் ஜென்மத்துல இருக்கிறது நல்லதுன்றாங்க நிறைய பேர். ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா ரிஷப ராசி அதிபதி யாரு, சுக்கிர பகவான், அவரு அசுரகுருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குரு பகவான் இருக்காரு இல்லையா, அவரு தேவகுரு. அசுரகுருவும் தேவகுருவும் மேட்சே ஆக மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் மாறுபடும். அதுவும் அசுரகுரு வீடான இந்த ரிஷபராசியில குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எப்படி இருக்கும், ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு அவ்வளவு கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. சரி, அந்த கஷ்டங்கள்லாம் எப்ப தீரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாகவே வந்து ரிஷபராசி அன்பர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வந்து ரொம்ப அன்பானவர் சொல்லலாம், ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடியவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நிறைய பேர் வந்து பொருளை சார்ந்து வாழ்வாங்க. அந்த ரிஷப ராசிக்காரங்க வந்து உணர்வுகளை சார்ந்து மனசுல என்ன படுதோ அதை தான் செய்வாங்க. இது இவ்வளவு பணம் வருதே, இவ்வளவு இது நடக்குதே அப்படின்றதுக்காக அவங்க யார்கிட்டயும் அடிமையே ஆகாத ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தாங்க. அம்மா மேல செம்ம பாசம், கேட்கவே வேணாம். அதுவும் பெண்களிடத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அந்த ரிஷப ராசி தான். அதே மாதிரி அன்பு, பாசம், காதல், களியாட்டம் இதெல்லாத்துக்கும்
அதிபதியே நம்ம சுக்கிர பகவான் தாங்க. அவர்தான். இப்ப வந்து நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யாரு குடும்ப தலைவன் ஒரு ஆண் அப்படின்னும் போது ஒரு உத்தியோகம்ன்றது ஒரு புருஷ லட்சணம் சொல்லுவாங்க. சோ அப்படின்னும் போது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2025 அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு பண வரவு இல்ல அப்படின்னு இந்த ஏன்னா 2024 அவ்வளவு பேடுங்க, அவ்வளவு சந்திச்சிருக்கங்க, அவ்வளவு இழப்புகள், பண விரயங்கள் அதிகமா அவங்களுக்கு ஆயிருக்கும். அது மட்டுமா ஹெல்த் வைஸ் ரொம்ப படுத்தி எடுத்திருக்கும். அதுவும் வயிறு பிரச்சனைகள்லாம் ஒரு சிலருக்குலாம் ஆயிருக்கும். குரு வேற ஜென்மத்துல இருக்காரு. சோ ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக அது 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் உடல்நலம் வந்து பிரச்சனை ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலைக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஆண்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல மேலதிகாரிகளுடைய தொல்லைகள், அது மட்டும் இல்லாம அங்க சக ஊழியர்கள் வந்து நிறைய வந்து ட்விஸ்ட் பண்றது, இவங்க இப்படி சொல்லாத விஷயத்த சொன்னோம்னு சொல்லி இந்த போட்டு கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனா அது வந்து இந்த வருஷம் மாறுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, அல்லது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம். ஏங்க, ரிஷப ராசி இந்த 12 ராசிகளிலேயே இந்த 2025ல மார்ச்சுக்கு மேல பாருங்க, பின்னு பின்னு பின்னுவாங்கல்ல, அவ்வளவு அருமையாகவே இருக்குங்க. என்ன காரணம், என்னடா அது உங்க முகஸ்துதிக்காக பேசலைங்க. குரு வர மே மாசம் வர 2வது இடம் என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல தனக்காரகன் வராரு. அதாவது இந்த ஜென்ம குரு மாறுறாரு. மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துலங்க, அதுவும் நம்ம சனி பகவான் ஃப்ரெண்ட் ஆச்சு அது ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதனால நிச்சயமாக அவர்களுக்கு லாபம் என்பது இருக்கலே சூப்பரான ஸ்தானம் எதுன்னா 11வது இடம். அங்க வர்றது, அதுவும் சனி பகவான் உட்கார்றது பெரிய அதான் சொல்லுவாங்களே ரெட்ட பெரிய ஜாக்பேட் அப்படின்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நீங்களே நினைக்காட்டினால இந்தாங்க பணம் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போகக்கூடிய அளவிற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இல்லை. யார் யாரெல்லாம் உங்களை வந்து அவமரியாதை செய்தார்களோ அங்கெல்லாம் நீங்க போகும்போது கெத்தா போவீங்க. இனிமேட்டு நீங்க ஆபீஸுக்கு போகும்போது நிறைய பேர் உங்களை போட்டு கொடுத்துவேன், அதை பண்ணவன் இது பண்ணவெல்லாம் வந்து வாத்தலைவா அப்படின்ற அளவுக்கு இறங்கி பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே மாதிரி மேலதிகாரிகள் உங்களை பற்றிய விஷயங்கள்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பா அவங்கள வந்து இது பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு இந்த பதவி உயர்வுக்கு உண்டான வழிகளையும் செய்வாங்க. நிச்சயமாக அதுவும் தனக்காரகன் ஆகிய குரு பகவான் 2ஆம் இடத்துல வரதுனால முக்கியமாக ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் தான் கிடைக்க போகுது, சம்பள உயர்வுடன் அதுவும் வரப்போகுது. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் பண்றாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா நிறைய பணம் லாக் ஆயிருக்குங்க. இங்க பணம் கொடுத்தா அங்க பணம் கொடுத்தா இவன் தரல அவன் தரல, யாருக்கும் இவங்க கொடுக்குற மாதிரி இருக்காது, அவங்கதான் தரா மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்பி 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 இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் நம்பி மோசமாகக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசி தாங்க. இனிமேட்டாவது நீங்க யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க. என்னதான் பேசுனீங்கனாலும் வாங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி என்ன முடியுமோ பண்ணுங்க. என்னடா அது அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க ராசி பலன் சொல்றது வர அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பணம் இருந்தால் அவ்வளவு அசால்ட்டா செலவு பண்ணிடுவீங்க. அதுவும் மத்தவங்களை உபசரிப்பதில் அப்படின்னும் போது இன்னும் அதிகமாகவே நீங்க செய்யக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரிஷப ராசி தான். ஏன்னா நம்மளது வந்து பண்றோம்னா பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. எல்லாத்தோட நம்ம நல்லா இருக்கணும், நம்ம யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிருங்க. ஏன்னா உங்களுக்கும் குடும்பம் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, பிசினஸ் எல்லாம் பண்றவங்க இப்ப வந்து பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்கறது புரியுது. இந்த லாக்கான பணம் எல்லாமே இந்த மே மாசத்துக்கு அப்புறம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் 11வது இடத்துல சனி பகவான் இருக்கனால நிச்சயமாக, அதாவது மார்ச்சுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வேற லெவலுக்கு போகும். அதுவும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் அதிகமான ஆர்டர்கள் கிடைக்கும், நல்ல லாபத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. சரிங்க, அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக அதுவும் கலைஞர்களுக்கு, ஏன்னா ரிஷபம் என்றாலே யாருக்கு அதிபதினாலும் சுக்கிரன் தான். சுக்கிரனாலே எதுங்க, கலைதான். அப்படின்னும் பொழுது கலைஞர்களுக்கு கேட்கவே வேணாம். அப்படி ஒரு என்னென்ன படம் எல்லாம் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சோ அவங்களுக்கு இந்த வருஷம் படம் ரிலீஸ் ஆயிடும். நிறைய நாளா வந்து ஒன்னும் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஹீரோவா நடிச்சிருப்பாங்க, அல்லது வந்து பெரிய பெரிய முக்கியமான கதாபாத்திரத்துல பண்ணிருப்பாங்க, அந்த படம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னுவாங்க. சோ வந்து அந்த விஷயங்கள் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அது மட்டுமா ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட படம் வந்து ரொம்ப வெற்றிகரமாக பல அளவுக்கு சொல்லுவாங்க, பல கோடி வந்து அல்ற அளவுக்கு கூட உங்களுக்கு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி போன வருஷம் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய இழந்திருப்பீங்க, அது எல்லாமே மீட்கக்கூடிய அளவிற்கு
பணவரவுக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். நிறைய பணம் ஒப்பந்தமாகலாம். அதே மாதிரி பணம் முதலே கையில கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த வருஷம் உங்களுடைய பெயர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த 2025வது ஆண்டு இருக்கு இல்லையா, குடும்ப தலைவிகளுக்குன்னு பார்க்கும்பொழுது என்னடா அது, நம்ம வீட்டுல நம்ம கணவருடைய சைட்ல யாருமே மதிக்காம இருந்தாங்க இல்லையா போன வருஷம்லாம். உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாம இருந்திருப்பாங்க. அப்படியே போன் பண்ணா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் பேசிட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலுக்கு உங்களுக்கு ஆளாயிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. நல்லபடியாக உங்களை ட்ரீட் பண்ணாம இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே தலை குனிந்து தலை வணங்கி உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த 2025 இருக்குங்க. உங்களுடைய மதிப்புகள் உயரம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேச்சு இருக்கு இல்லையா வீட்டுல, நீங்க சொல்றதா உங்க ஹஸ்பண்டே கேட்பாரு. அந்த அளவிற்கு கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அதுவும் பிரிந்திருந்தவர்கள் நிச்சயமாக சேரக்கூடிய ஒரு வருஷமா இருக்குங்க. இந்த வருஷம் பாருங்க, அவங்களா இறங்கி பேசுவாங்க. சொல்லுங்க, நம்ம சேர்ந்து வாழலான்ற அளவுக்கு நீங்க போய் தொங்கிட்டு இருந்தீங்களா, அதெல்லாம் இல்லாம இப்ப அவங்க கேட்கக்கூடிய அளவிற்கு பிரிந்திருந்தவர்களும் தம்பதியர்கள் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடும்ப தலைவிகள்லாம் அவங்களாம் நினைச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட்லாம் நம்ம பணம் கொடுத்துட்டோம் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நிச்சயமா கிடையாதுங்க. அந்த பணத்தை எப்படி நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு தாங்க தெரியும். அந்த பணத்தை எப்படி சீட்டு போடுறது, எப்படி சேவிங்ஸ் பண்றது, எப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சிக்கனமா நடத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் சிக்கனப்படுத்தி ஒரு புதுசா இன்னொரு பொருள் வாங்குறது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் அருமையாகவே செய்து. நீங்க இல்லைன்னா வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உங்களால நீங்க இல்லைன்னா சொல்லுவாங்களே, இந்த பொருளை அப்படி நகர்த்த கூட முடியாதுன்ற அளவிற்கு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் தான் இருக்குங்க. சரி, அதெல்லாமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. சரிங்க, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, கல்யாணம் ஆகாத பெண்கள் அப்படின்னு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் பிடிச்ச மாதிரியே அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் பாருங்க, மாணவர்கள் குறிப்பா சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த முறை அதிக மதிப்பெண்களுடன் அவங்க தேர்வுல வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஞாபகத்திறன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முறைக்கு இருமுறை படிக்கிறது இல்லாம கொஞ்சம் எழுதி எழுதி பாருங்க. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களுக்கு மேலாக அள்ளக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் வராரு. ஏன்னா இது வரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்த இந்த சனி பகவான், லாபம் என்றாலே பெரிய ஒரு விஷயங்க. அது ரிஷப ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. அந்த யோகத்தை பெற்ற ஒரு சனி பகவான் லாபத்துல இருக்கனால மாணவர்களுக்கு கவலையே வேண்டாங்க, நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். அதாவது மதிப்பெண்கள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச துறையில ஜாயின் பண்ணுவீங்க. பிளஸ் 2வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கு இல்லையா, ரிஷபராசிக்கு தனஸ்தானத்துக்கு வரனால நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அது மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, அது டிலே ஆகிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் போது. வீடு கட்டுவீங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான விஷயம் தான். அதாவது 12 ராசிகளிலேயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு 90% உங்களுக்கு மார்க் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு அருமையாகவே இருக்கு. சரிங்க, இருந்தாலும் எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமாளை கும்பிடுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு முழமாவது துளசி மாலை சுவாமிக்கு சாத்திட்டு மனமாற நீங்க பிரார்த்தித்து வந்தாலே பல பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுபட முடியுங்க. முடிஞ்சா நீங்க பணம் இருக்கவங்க திருப்பதி போயிட்டு வாங்க, இல்லைன்னா இங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, அது பத்மநாபன் டெம்பிள் போயிட்டு வாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது காயத்ரி மந்திரம், ஸ்ரீனிவாச வித்மஹே எல்லாம் சொல்றாங்க இல்லையா, காயத்ரி மந்திரம் படிங்க. இதெல்லாம் படிக்க 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 பெருமாளுடைய முழு அருளும் உங்களுக்கு பெற்று இந்த 25வது அதாவது 2025வது ஆண்டு மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.